எவ்ரிவன், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு போண்டாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னங்க என்னங்க பிச்சிரு வாங்கம்மா மருந்து நிறைய இருந்த கொண்டாந்து விட்டு சாப்பிட திறந்துருச்சு அந்த கை பாப்பா இங்க பாரு, கொய்யாப்பழம் சாப்பிட்றியா? நல்லா பழுத்துருச்சு. சரி, டைம் பாஸுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதான். இங்கே ஒரு பழம் பழுத்துருக்குங்க. இல்லை, இது கொஞ்சம் காயாக தான். நான் இதாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற நவாப்பழம் மரம். இது பக்கத்தில் இருக்கிறது சப்போட்டா மரம். நவாப்பழ மரம்லாம் கீழே விழுந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கட்டி விட்டுருக்குறோம். பாருங்க, இதெல்லாம் நவாப்பழ மரம். கருவாப்பிலை இருக்குதுங்க. அப்புறம் அம்மா பொரிச்சிட்டோம் பாரு. இங்கே பாரு, போதுப்பா. சுண்டக்காய் பொரிக்கிறேன், சுண்டக்காய் பொரிக்கிறேன். இல்லாட்டி நாளைக்கு ஒரு வரணும். என்ன பண்ணுறீங்க? மரத்துக்கு தண்ணி பாயுது. மரத்துக்கு தண்ணி பாயுடா. வா போலாம், அப்படியே போலாம். பார்த்தாச்சா? அம்மா கோழி அடைச்சி விடுறோம். ஆமாம், தாத்தா சுண்டல் இல்லை.
வெயில் ஜாஸ்தி, நேற்று மழை பெய்யும். பரவாயில்ல, பாப்பா எடுக்கிறியா என்ன எடுக்கிறியா? எல்லாத்தையும் தான் எடுக்கிறோம். இந்த பழம் கட்ட யார் உட்கார்றது? லைட்டாக வச்சுக்கோ. உட்காந்துக்குமா? ஆமாம் உட்காந்துக்கிறேன். பாப்பா இதுனா அப்படி வச்சு கட் பண்ணி அது கொஞ்சம் வெயிட் தாங்காது, இது கொஞ்சம் வெயிட் தாங்கும். கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறாங்க. ஏது இதா? அப்படி பிச்சு பத்திரமா அப்படியா? ஓட்டினா கொடுக்க மாட்டேன். இல்லை உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி உதுத்தி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்குக்கு 2 பெரிய வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதுவும் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்புக்குட்டி, அம்மா என்ன அறியிறா? என்ன அறியிறா? என்ன காஞ்சிருச்சு, இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்தது வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கலாம். பாருங்கள் பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ரோட்டில் போகிறவங்க என்னமோ பண்ணுறாங்க எல்லாரும் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கூட்டிக்கலாம். மசாலாவோட உருளைக்கிழங்கு நல்லா கலந்து வந்துருச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது சூடு ஆறின பிறகு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சூடாகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே வாழைக்காய் பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காய் கட் பண்ணி வச்சிடலாம். வாழைக்காய் வந்து பஜ்ஜி போடுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சுக்கலாம். முன்னாடி கட் பண்ணி வச்சா காரில் அடிச்சிடும். வித்தியாசமாக செய்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து சூடாறிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இது வந்து கரெக்டான சைஸாக இருக்கும். அப்படியே கொடுக்கிட்டா கையாப்பழம் சாப்பிட்றியாம்மா? கட் பண்ணி கொடுங்க.
இந்த கொய்யாப்பழம் சரி அப்படியே கடிச்சு சாப்பிடு. ரெடிமேட் மிக்ஸ் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பதமாக கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மாவு பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். யார் அந்த 2 சூரப்புலிகள்? ஏங்க கட்டிட்டு இருக்குது. குட்டி சூறாப்புலி அங்கே கட்டுறதுக்கு நிற்கிது. எதை எங்கனால முடியும் தான் முடியுமான்னு பார்த்தோம். மழை தூத்தல் போடுதுங்கம்மா, வீட்டுக்கு போயிடலாம். கனமாக வர மாதிரி இருக்கு. வேலையா போச்சு மழைக்கு. இப்போ பாருங்க, உள்ளே வந்து மடுப்பு வச்சோடனே மழை நின்றுச்சு. ரெட்டை வேலை வைக்குது சாமி வர வர. இந்த அம்மா ஒரு இலை அறுக்கிறதுக்கு 1 மணி நேரமாக தேடுறாங்க. நானும் பின்னாடியே இந்த ஃபோனை தூக்கிட்டு சுற்றுறேன். இங்கே பாருங்க, இலைக்கா பஞ்சம். அப்பா பாருங்க, உங்களுக்கே நல்லதாக தெரியும். ஏதோ ஒன்று அருங்க. ஆமாங்க, அப்படியே ஷாப்பிங் மால் வந்து இன்னாக்ரேஷன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இலைய இருக்கிறதுக்காக கேட்டு இது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு 1/2 மணி நேரமாக அதை தேடி இந்த ஒரு இலையை எடுத்துட்டாங்கப்பா. இன்னும் பக்கத்தில் போகாத, இலையை பிடிச்சி கடிச்சுவிடும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அருமையாக போண்டா வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா. இது முட்டை போண்டாவா உருளைக்கிழங்கு போண்டாவானே தெரியாது. பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குது. இதுதாங்க வெளித்தோட்டத்துக்கு பார்க்க நல்லா இருக்குதுங்க. இப்போ தான் எல்லாம் மழை பெஞ்சு முடிஞ்சிருக்கு. தோட்டத்துக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்தோம். திடீர்னு மழை வந்துருச்சு. எல்லாத்தையும் பார்சல் பண்ணிவிட்டு இங்கே வந்தாச்சு. எல்லாம் நனைஞ்சு வந்தோடனே மழை நின்றுச்சு. இங்கே வந்து ஆரம்பித்தோடனே மழை நின்றுச்சுங்க. என்ன பண்ணுறது, பிடிச்சி வச்ச போண்டாவும் அப்படியே இருக்குது, கரைச்சி வச்ச கடலமாவும் அப்படியே இருக்குது. சரி போண்டா சாப்பிட்லான்னு ஆசை இது பண்ணிட்டாங்க. போண்டா போட்டே ஆகணுன்ட்டு போட்டுட்ருக்கோம். நீட்டாக போண்டா போட்டு இஞ்சி டீ போட்டு அப்படி உட்காந்து இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிட்டா பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது போண்டா. சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சூடாக இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இதெல்லாம் எனக்கு மட்டும்தாங்க, இன்னொரு இதுவும் சேர்த்தி. மீதி ஒரு 4 பீஸு பாவம் அவங்க போட்டதுக்காக அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம். அப்போ மற்றவங்களும் என்ன சாப்பிடுவாங்க? விஜி, இது யாருக்குடா? பாப்பாவுக்கா? போண்டா எங்கே இருக்கு? அப்பாவுக்கு போண்டா எடுத்து கொடு. சுடுது ஆர்ட்டா? பார்த்தீங்களா? சரிடா வச்சிடறேன். ஷோ அப்புறம் நல்லா இருக்கா விஜய்? இங்கே பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சுடுதா புஜி? கீழே போடுறா சாமி.
பாருங்க, முழு போண்டா காலி ஆயிடுச்சு. எல்லா போண்டாவும் போட்டு முடிச்சாச்சு. இலையில் எத்தனை போண்டா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். இந்த அம்மா போட போட ஒரு போண்டா எடுத்து தின்னுக்கிட்டே இருக்குது. சட்டியும் காலி ஆகி போச்சு. இப்போ நாங்களாம் எதை சாப்பிட்றது? பாருங்க, பாப்பா கூட வெறும் 3 தான் வச்சுருக்கான். ஏதோ 12 போண்டா முழுங்கிட்டு உக்காந்துருக்கு இந்த அம்மா. சரி சரி, பஜ்ஜி சாப்பிட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி அவங்களே போடுறாங்க, அவங்களே செய்கிறாங்க, அவங்களே சாப்பிட்றாங்க. நாங்கள் சும்மா வாயை பார்த்துட்ருக்குறோம். இந்த மலைக்கு அப்படியே காரசாரமாக இருக்குது போண்டா. எடுத்து பாருங்கள், வாழைக்காய் பஜ்ஜி. எவ்வளோ அழகாக பஜ்ஜி வந்துருக்குன்னு பாருங்கள். அந்த மண்ணுக்குள்ள விழுந்தது மட்டும் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துடலாம், சாப்பிட சொல்லி. மண்ணுக்குள்ளியில் விழுகலைங்க. நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டாவும் வாழைக்காய் பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் மழை பெஞ்சிருக்கு, சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டு இலை போட்டு அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாப்பா கூட சாப்பிடு. ஒரு போண்டா தாத்தா கொடுத்துட்டு வா. ஒரு போண்டா தாத்தா கூட. ஆஹா அப்பா, தாத்தாட்ட சொல்லிடு, சூப்பர் சொல்லிடு. சூப்பர். போண்டா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எப்படி சாமி இருக்கு? நல்லா இருக்கா? அப்பா பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கு. மிளகா இருக்கு, பார்த்துக்க. மயில மிளகா இருக்கு, பாட்டு கடிக்குவியா? இந்த கிளைமேட் சூப்பரா இருக்குங்க சாப்பிடுறது. மாலை இல்லையா? அதான் இருக்குது, உள்ள இருக்குது பாரு. Bye bye.